நான் தருமபுரி இருமத்தூரில் இருக்கக்கூடிய ஐவிஎல் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலோடைய பிரின்சிபல். இன்றைக்கி எங்களுடைய ஆசிரியர்களின் சிறப்பான பணியை முன்னிட்டு ஆசிரியர் தினம் எல்லோரும் சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கிறோம். இந்த ஆசிரியர் தினத்துக்கு ஆசிரியர்கள் எல்லாத்தையும் அழைச்சிக்கிட்டு இன்றைக்கி ஆக்டர் பாலா சார் நடிச்சிருக்கக்கூடிய காந்தி கண்ணாடி படத்துக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி இந்த காந்தி கண்ணாடி படத்தை சூஸ் பண்ணுறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், பாலா ஒரு ஆக்டர் அப்படின்றத தாண்டி தன்னுடைய வாழ்க்கையில் பாதி நாள் சோசியல் சர்வீஸுக்கே அர்ப்பணிச்சிட்டு இருக்காரு. எல்லா விதமான ஏழைகள் படக்கூடிய கஷ்டத்துக்கு தேவையான நல்லது எல்லாமே யாரையும் எதிர்பார்க்காம அவரே பண்ணிகிட்டு இருக்காருன்னு எங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவருடைய சோசியல் சர்வீஸில் நேரடியாக பங்கேற்க முடியலனாலும் இந்த மாதிரி அவரை வளர்த்து விடுறதன் மூலமாக இன்னொரு 100,000 ஏழைகள் பலனடைவாங்க அப்படின்னு ஆசிரியர்கள் சமுதாயமாகிய நாங்கள் அதை நம்புகிறோம். அதனால் இன்றைக்கி எல்லா டீச்சரும் நாங்கள் மட்டும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இன்றைக்கி 180 டீச்சர்ஸ் நம்மளுடைய ஐவிஎல் ஸ்கூல்லேருந்து இந்த காந்தி கண்ணாடி பாலாசாருடைய படத்தை பார்க்க வந்திருக்கோம். ஸோ இதுக்கு அடுத்தபடியாக படம் எப்படி இருக்குதுன்றது அடுத்த கருத்து, படம் பார்த்துட்டு வந்தும் சொல்லுவோம். ஆனால் நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கிறது பாலா சாருக்காகவும் அவருடைய சோசியல் சர்வீஸ்க்காகவும் வந்திருக்கோம். நாங்கள் சொன்ன உடனே இது எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு எங்கள் டீச்சர்ஸ் எல்லாருமே படத்தை பார்க்க வந்திருக்காங்க. ஸோ அவருடைய சோசியல் சர்வீஸ் வளரட்டும். எங்களுடைய சார்பாக பாலா சாருக்கும் எங்களுடைய நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ வெரி மச். சிவகார்த்திகேயன் எங்களுடைய அபிமான நடிகர் தான். ஏன்னா எங்களில் ஒருத்தராக வளர்ந்து வந்து நிற்கிறாரு. ஆனால் இன்றைக்கி சிவகார்த்திகேயன் படத்தை கம்பேர் பண்ணும்போது நாங்கள் பாலா சாரை கரெக்டாக ஆசிரியர் தினத்தன்னைக்கே வந்ததுனால பாலா சாரை சூஸ் பண்ணோம். சிவகார்த்திகேயன் சார் படத்துக்கும் போவோம், அடுத்து போவோம். இன்றைக்கி எங்களுடைய முதல் சாய்ஸே அவருடைய சோசியல் சர்வீஸ்ன்றதுனால பாலாசருடைய படம் தான் எங்களுடைய முதல் சாய்ஸ். படம் எப்படி இருக்கும் அப்படின்றத நாங்கள் யோசிக்கவே இல்லை. அவருடைய ஒரு முகத்துக்காக மட்டும்தான் இன்றைக்கி நாங்கள் எல்லாம் வந்திருக்கோம். ஏன்னா நாங்கள் இந்த விஷயத்தை இந்த மாதிரி நாங்கள் போகலான்னு சொல்லிட்டு எங்களுடைய பள்ளியினுடைய தாளாளர் டி கோவிந்தராஜ் சார்கிட்ட சொன்னோடனே ஒரு செகண்டு கூட அவர் யோசிக்காமல் என்னுடைய பங்களிப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எங்களுடைய செலவு ஃபுல்லாக அவரே ஏற்றிட்டு இருக்காரு. நீங்கள் தைரியமாக போயிட்டு வாங்கன்னு கரஸ்பாண்டன்ஸ் சாரும் படம் பார்க்க வந்துட்டு இருக்காரு. நாங்கள் முன்னாடி வந்துட்டோம். அவர் நாங்கள் கேட்டோடனே இந்த அவருடைய முகத்துக்காக நீங்கள் தாராளமாக போங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கி கிட்டத்தட்ட 4 ஸ்கூல் பஸ்ஸில் நாங்கள் வந்திருக்கோம். இல்லை போனோம் சார், பட் ரொம்ப லாங் பேக், ஏதாவது சண்டேஸ் மாதிரி சூஸ் பண்ணுவோம். பட் இன்றைக்கி டீச்சர்ஸ் டேயில் இவருடைய படம் வர்றதுனால ஒரு ரொம்ப வருஷம் கழித்து இன்றைக்கி பர்பஸாகவே படம் பார்க்க தருமபுரிக்கு வந்திருக்கோம். நாங்கள் ஆக்சுவலாக அவங்க ரொம்ப சந்தோஷம். ஏன்னா டீச்சர்ஸ்க்கு படத்துக்கு அழைச்சிட்டு போகிறதுன்றது ரொம்ப சந்தோஷம். அதுவும் ஒரு சின்ன ஆப்ஷன் தான் நாங்கள் கேட்டோம். இந்த மாதிரி பாலா சார் படம் வருது, காந்தி கண்ணாடிக்கு போகலாமா அப்படின்ட்டு ஒரு வார்த்தை தான் கேட்டோம். எல்லா டீச்சரும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் பாலா சார்ட்டே நேரடியாகவும் பேசணும். அந்த விஷயத்தை நான் இப்போ ஷேர் பண்ணிக்கிறேன். 4 டேஸுக்கு முன்னாடி பாலா சார்கிட்ட தனிப்பட்ட முறையிலே பேசி அவர்கிட்ட இந்த விஷயத்தை தெரிவித்தோம். அவரும் ரொம்ப சந்தோஷப்பட்டார். நம்ம ஸ்கூலை பாராட்டி அவருமே எங்களுக்கு ஒரு வீடியோ அனுப்புனார். ஸோ இந்த மாதிரி எல்லாரோடைய ஒத்துழைப்போடு தான் இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கிறது நிஜமாகுது. கண்டிப்பாக படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணி அவருக்கு சப்போர்ட் பண்ணுவோம். இவ்வளோ எங்களை தாண்டி இன்றைக்கி நாங்கள் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணுன்றதுக்காக தான் இத்தனை பேர் வந்திருக்கோம். அதுவும் இன்றைக்கி எங்கள் டீச்சர்ஸ்னால் கலர் ட்ரெஸ்லையாவது வரணும்னு கேட்டாங்க. அப்படி போனால் தெரியாது, எல்லாருமே ஸ்கூல் யூனிஃபார்ம்லேயே வாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், எல்லோரும் ஸ்கூல் யூனிஃபார்ம்லேயே வந்திருக்கோம். ஏன்னா இப்போ பப்ளிக்கெல்லாம் நிறைய பேர் பார்த்துட்டு போகிறாங்க, என்ன விஷயம் ஏதுன்னு கேட்பாங்க. அப்போ படத்தை பற்றி தெரிஞ்சுக்குவாங்க, ஒரு ஸ்கோர் அதிகரிக்கும், அவருடைய வாய்ப்புகள் அதிகரிக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் எல்லோரும் இன்றைக்கி யூனிஃபார்ம் கூட மாற்றாமல் வந்திருக்கோம். பத்தலை